Eighth question. Consider the set of sequences x is equal to xn, xn belongs to 0, 1, for n belongs to n, y is equal to xn belongs to x, xn is equal to 1, for at most finitely many n. Then, option A, x is countable, y is finite. Option B, x is uncountable, y is countable. Option C, x is countable, y is countable. Option D, x is uncountable, y is uncountable. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2016 சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் பி, எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள், ஒய் இஸ் கவுண்டபிள் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டீடைலா பார்க்கலாம். இப்போ எக்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னாக்கா எக்ஸோட வேல்யூ பாருங்க, எக்ஸ்என் வேல்யூ என்னவா இருக்கலாம், 0 or 1 இருக்கலாம், ஏதோ ஒன்னா தான் இருக்கும். அண்ட் n பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிருக்காங்க, n கேபிட்டல் n. என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 எக்ஸெட்ரா. சோ இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இன்ஃபினிட் நம்பர் இருக்கு. அப்ப இன்ஃபினிட் நம்பர் இருக்கிற வேல்யூக்கு xn வேல்யூ நம்மளுக்கு இங்க என்ன சூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க, 0 or 1 வரலாம்னு சொல்லிருக்காங்க. எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, இன்ஃபினிட் பாசிபிலிட்டி இருக்கு. சோ இந்த 0 or 1 வந்து எத்தனை விதமான வேல்யூலயும் வரலாம், எங்க வேணாலும் அந்த 0 or 1 நமக்கு மாத்தி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ நமக்கு அதை வந்து என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்னாக்கா எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். எக்ஸ் அன்கவுண்டபிள் தான் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஆப்ஷன் டி இருக்கு, ஆப்ஷன் டி இருக்கு. அப்ப ஒய் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா செக் பண்ணணும். இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்க, எக்ஸ்என் வந்து எக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு எக்ஸ்என் வேல்யூ 1 ஃபார் அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூ ஆஃப் n ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒய்என் வேல்யூ x1 to xn வரைக்கும் நமக்கு 1 வேல்யூ அண்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ்க்கு. அண்ட் மீதி வந்து நமக்கு இந்த இடத்துல எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னாக்கா yn is equal to xn x1 to xn 0 0 such that xi வேல்யூ நமக்கு என்னவா இருக்கலாம், 0 or 1 இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த பாசிபிலிட்டி எல்லாமே நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, இந்த x1 to xn வேல்யூ நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா 0 or 1 இருக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராவா நம்ம 0 0 நீங்க கொடுத்துக்கோங்க. அப்போ yn வேல்யூ நமக்கு x1 to xn வேல்யூ is equal to 1 for at most finitely many n ன்னு சொல்லிருக்காங்க. சோ yn is equal to x1 to xn 0 0 ன்னு சொல்லிருக்கோம். இப்போ yn பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனைட்டா இருக்கும். yn இருக்க வேல்யூ நமக்கு இந்த கோஆர்டினேட் வேல்யூ நமக்கு 2 power n இருக்கும். நமக்கு எத்தனை டர்ம்ஸ் நமக்கு 0 or 1 கிடைக்கலாம், நமக்கு n டர்ம்ஸ்க்கு கிடைக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா y-ன்றது நமக்கு யூனியன் ஆஃப் ஆல் yn ன்னு எழுதிருக்கோம். yn-ஓட கார்டினாலிட்டி நமக்கு 2 power n-ன்றதுனால யூனியன் ஆஃப் ஆல் yn. அப்ப yn ஒன்னொன்னையும் நாளா கவுண்ட் பண்ண முடியுது. அண்ட் யூனியன் ஆஃப் ஆல் yn நமக்கு என்னவா இருக்கும், கவுண்டபிளா இருக்கும். அப்ப யூனியன் ஆஃப் ஆல் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் அகைன் கவுண்டபிள் ஐடியா வச்சு y-ன்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஈச் yn ஃபைனைட்டா இருக்கிறதுனால, பிகாஸ் கார்டினாலிட்டி ஆஃப் y-ன்ற வேல்யூ 2 power n இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் 1 வந்துச்சுன்னா கூட நமக்கு எத்தனை கிடைக்கும், எத்தனை n வேல்யூ இருக்கும், 1 வந்து n டைம்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி 0 வந்து அதே மாதிரி n டைம்ஸ் 0 0 போட்டதுனால y வந்து ஃபைனைட்டா இருக்கும். அண்ட் yn எல்லாத்தையும் திருப்பி யூனியன் போடும்போது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் இஸ் கவுண்டபிள் ஐடியா வச்சு பார்க்கும்போது y வந்து நமக்கு கவுண்டபிள் ஐடியா வந்துடும். சோ ஆப்ஷன் பி, x வந்து அன்கவுண்டபிள் அண்ட் y வந்து கவுண்டபிள். பார்க்கும்போதே நமக்கு தெரியும், xல பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் எங்க இருந்து எடுத்துக்கும், கேபிட்டல் n ல இருந்து எடுத்துக்கும். அண்ட் xn வேல்யூஸ் 0 and 1 ரெண்டுத்துக்குள்ள கலந்துருக்கும். சோ x டிஃபால்ட்டா அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். அடுத்தது y பார்க்கும்போது அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூ ஆஃப் n க்கு 1 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அப்படின்னும் போது அது வந்து ஃபைனைட்னு ஒரு y-னும் ஃபைனைட்னு எடுக்கும்போது யூனியன் ஆஃப் ஆல் y எடுக்கும் போது அது வந்து கவுண்டபிளா இருக்கும். சோ x அன்கவுண்டபிள் அண்ட் y வந்து கவுண்டபிள். இது வந்து இந்த கான்டூர் ரிசல்ட் வச்சும் சொல்லிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் of zeros and 1 is uncountable ஐடியா வச்சு நம்ம x டைரக்டா சொல்லிடலாம். இல்ல பார்த்தாலே நமக்கு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம்.